அதனால்தான் ஆலயத்துல போகும்போது நற்செய்தி வாசிக்கும் போது நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? எல்லாம் ஏஞ்சி நிக்கிறோமா இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கவனம் கொடுக்கிறதுக்காக எல்லாரும் ஏஞ்சி நின்று மரியாதையோடு கூட கனத்தோடு கூட அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம். எல்லா ஆராதனையில கூட பாருங்க, அந்த நற்செய்தி வாசிக்கும் போது இல்லையா, அந்த மெசேஜ் வாசிக்கும் போது எல்லாரும் ஏஞ்சி நின்று பயபக்தியோடு கூட நம்ம படிச்சு பைபிளை கையில எடுத்து இந்த பைபிளுடைய வார்த்தைக்கு கவனம் கொடுக்கிறோம். நல்லது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்திற்கு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல், அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு, அதாவது தண்டனை தீர்ப்புக்கு, நரகத்திற்கு உண்டாகாமல், மரணத்தை விட்டு, மரணத்தை பாதாளம் என்னும் மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்குள் பட்டிருக்கிறான். தண்டனைக்கு நீக்கி நித்திய ஜீவனுக்கு, எட்டர்னல் லைஃப்க்கு அவனை ஆண்டவர் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறாயா? இதை நம்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் என் வசனத்தை கேட்கிற யாவருக்கும் நமக்கு தருகிற தேவன். ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துவார். அதே நேரத்தில் நித்திய வரைக்கும் நம்மை நடத்துகிற தேவன். ஏசாயா 54